ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மாமா கார் கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சண்டே தான். ஸோ சண்டே ஸ்பெஷலாக ஒரு கொஞ்சம் இருக்குது. வந்து கார் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன். நானும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் வந்து மாமா க்ளீன் பண்ணு, நான் வந்து உள்ளே போய் நான் வேலை இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நான் சிக்கன்லாம் சேர்த்து. ஸோ இப்போ காலையில் தானே, இப்போ வந்து இருக்கிறது மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலை ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஜன்னலில் ரொம்ப நாளாகவே இந்தமாரி இருக்குது, ஒயிட் கலரில் பேட்ச் இருக்குது. நான் இது வந்து ஏதாச்சும் எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும். வீடு பெயிண்ட் பண்ணலான்னா இப்போத்துக்கு டைம் இல்லை, எங்களுக்கு பெயிண்ட் பண்ண முடியாது. நானும் மாமா சேர்ந்தா பெயிண்ட் பண்ணோம். உங்களுக்கே தெரியும், இப்போத்துக்கு மாமா இருக்கிற நிலைமைக்கு அவர் பெயிண்டிங்லாம் பண்ண மாட்டார். ஸோ இது கூட நானே பண்ணுறேன் அப்படி சொல்லி நானே ரெடி பண்ணி ஒயிட் சிமெண்ட் போட்டு ஃபஸ்ட் அங்கெல்லாம் க்ளீனாக பேட்ச் இது பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கும் நல்லா ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு க்ரீன் பெயிண்ட்டு. ஸோ பரவாயில்ல, அப்படி காஞ்சிச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அப்படியே சைடில் வச்சுட்டு வந்திருக்கேன். நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது நானும் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மாமா பண்ணார். ரொம்ப எக்கி பண்ணாத, நானே பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னேன். அவர் கேட்கல. சரி நானும் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். நாங்கள் வந்து க்ளீனாக ஒயிட்டை எல்லாத்தையும் க்ளீனாக பேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணேன். க்ளீனெல்லாம் மேலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அது நல்லா காஞ்ச உடனே க்ளீனாக சுரண்டி எடுத்தோம், நைஸ் பண்ணிட்டோம். நைஸ் பண்ணுறது வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் க்ளீனாக பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே மட்டும் இல்லை, ரூமில் கூட நான் வந்து இந்தமாரி ஜன்னல்கிட்ட தண்ணி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால ரூமில் கூட, எங்கள் ரூமில் கூட கொஞ்சம் லைட்டாக அந்தமாரி பண்ணிவிட்டு பிங்க் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அது வேறு இன்னொரு தடவை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது முடித்து அதுக்கப்புறம் போய் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டோம். குளித்து முடிச்சுட்டு வந்த பிறகு கொரியர் வந்துருந்துச்சு. அன்பாக்சிங் ஒன்று பண்ணியிருந்தேன் சின்னதாக. வேக்யூம் கிளீனர் தான் வந்துருந்துச்சு. அன்பாக்சிங் வீடியோ வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி பண்ணி முடிச்சுட்டு அம்மா வந்தாங்க. அம்மா வரும்போது கேக்கு, முட்டை பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டேன். முட்டை பப்ஸ் அப்படியே வச்சுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட போயிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து குளிக்க போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கன் வந்து ஒரு கிரில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் சிக்கன் கிரில் தான் பண்ணேன். ஃபிங்கர் சிப்ஸும் பண்ணியிருந்தோம், அது சரியாக வரல. ஸோ இதை தான் பண்ணி முடிச்சிருந்தோம். இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.